ஒரு புத்ராஜாயில வந்து பக்கத்தான் இருக்கிறாங்க. ஆனா அவங்க செய்யல. ஏன் செய்யல அப்படின்னு நம்ம யோசனை பண்ணும் போது வந்து உண்மை அதுதான். பைசானோட கொஞ்சம் கொஞ்சம் கூட செய்யறாங்க பக்கத்தான், இல்லைன்னு சொல்ல. இருந்தாலும் நம்மளுக்கு வேண்டியது நிரந்தர தீர்வு, முழுமையான தீர்வு. இதுதான் ஹிண்ட்ரா போராட்டம். அடுத்தது வந்து பார்லிமெண்ட்ல வந்து நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். பார்லிமெண்ட்ல வந்து இப்ப நம்ம வந்து ஆபீஸ்ல இருந்து உட்காந்து கடிதம் எழுதுறோம், சூரத் பந்தான் எழுதுறோம், ஆட்சேப கடிதம் எழுதுறோம், பிரதமர் மந்திரி கடிதம் எழுதுறோம். இப்ப நம்ம வந்து பாலாய் போலீஸ் முன்னுக்கு போய் சண்டை கொடுக்குறோம், ஏன் அந்த இளைஞரை லாக்அப்ல அடிச்சுக்கீங்க, ஏன் அரெஸ்ட் பண்ணீங்கன்னு கேட்கிறோம். அடுத்த கட்டது நம்ம வந்து ஒன்றின் பின் ஒன்றா செய்யாம நம்ம வந்து ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கு வந்து நம்ம அரசாங்கத்துக்கு பிரஷர் கொடுத்து இந்தியர்கள் பிரச்சனை தீர்க்க வந்து அடுத்த கட்டம் வந்து பார்லிமெண்ட் போய் தான் ஆகணும். நம்மளுக்கு வேற வழி இல்லை. இதை நீங்க பாத்தீங்கன்னாங்க இந்தியர்கள் வந்து பெருமையா சொல்லிக்கிறாங்க. 2008 வந்து 5 மாநிலம் நம்மனால தான் பக்கத்தான் ஜெயிச்சாங்க, நம்மனால தான் பக்கத்தான் ஜெயிச்சாங்க அப்படின்னு. ஆனா இந்த பொது தேர்தல் 2008 பொது தேர்தல் 2013 பொது தேர்தலில் வந்து 2202 பார்லிமெண்ட் சீட்லயும் 576 டோன் சீட்லயும் வந்து ஒரு சீட்டுக்கும் வந்து ஒரு சீட்டு கொடுத்தா ஹிண்ட்ராக்கு வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க, தபலேன்னு சொல்றாங்க. ஆகவே நம்மளுக்கு வந்து வேற வழி இல்லை, நம்ம வந்து போட்டிட்டு தான் ஆகணும். நீங்க கேட்கலாம் எப்படி இந்தியர்கள் வந்து சிறுபான்மை தானே எப்படி நம்ம ஜெயிக்க போறோம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதுக்கு பதில் வந்து இந்தியர்கள் வந்து இந்த தொகுதியில கொத்தராஜா தொகுதியில ஸ்ரீ அண்டலா ஸ்ரீமுடல வந்து 29% இருக்கிறாங்க. மலாய்க்கார் அவங்க வந்து 44%, அவங்க தான் மெஜாரிட்டி. ஆனால் எலெக்ஷன் வரும்போது வந்து ஓட்டு பாதி உடையும், மலாய்க்காரர்கள் ஓட்டு வந்து பாதியை உடையும், பக்கத்தானுக்கு பாதி, பரிசானுக்கு பாதி. அப்ப 44 24 ஆயிரும். 24 நம்மளுக்கு வந்து 29%. 30% சீனியர்கள் வந்து நம்மளுக்கு ஓட்டு போட்டாங்கன்னா ஜெயிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஓகே அப்படின்னு சொன்னும் போது இன்றைக்கு வந்து ஒரு சீனியர் வந்து பண்டிகை அரிசி வெட்டிக்கிட்டு இருக்காரு மார்க்கெட்ல. அவர் சொன்னாரு, உங்க பெரிய பென் வந்து பெரிய பென் வந்து உங்க ஆஃபீஸ் முன்னுக்கு நிறுத்திருக்கீங்க, அதாவது இதுதான் அந்த பென் பாருங்க, இந்த பென் வந்து அந்த அந்த சீனியர்கள் வந்து அவருக்கு தெரியுது பெரிய பென் தான் நம்ம சின்னம், ஹிண்ட்ராஃபோட சின்னம். இப்போது இந்த பொது தேர்தலில் வந்து இதுதான் சின்னம், இந்த பென் தான் வந்து என்னோட பொது தேர்தல் சின்னம். இந்த பெண்ணுக்கு தான் நீங்கள் வந்து வாக்களிக்கணும், இந்த பெண்ணுக்கு தான் நீங்கள் வந்து உண்டி பண்ணணும் அப்படின்னு நான் வந்து தாழ்மையாக கேட்டுக்கிறேன். இதுக்கு மேலேங்க நம்ம வந்து எலெக்ஷனில் ஜெயிக்கல. நான் வந்து ஒரு 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 கட்டாய அரசியல்வாதி இல்லை. நான் கட்டாய அரசியல்வாதியாக இருந்தாக்கா நான் வந்து எப்போவே நான் வந்து நல்லா வாழ்ந்துருக்கலாம். ஆனால் இது வந்து கடைசி முயற்சி. முதல் ஹிண்ட்ராஃப் எம்பிஏ பார்லிமெண்ட் அனுப்புறதுக்கு இது நம்மளோட கடைசி முயற்சி. இதுக்கு அப்புறமும் நம்ம தோத்துட்டோம்னா நம்ம வந்து அதை ஏற்றுக்குவோம். காரணம் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. மக்கள் நம்மளை வந்து ஏற்றுக்கல, மக்கள் நம்மளுக்கு ஓட்டு போடல, நம்ம தோத்துட்டோம் அப்படின்னு ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா அதை வந்து நம்ம ஏற்றுக்குவோம், மக்கள் தீர்ப்பாக வந்து அதை ஏற்றுக்குவோம். இறுதியாக வந்து மக்களுக்கு நான் வந்து என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, அன்வார் இப்ராஹிம், லிம் கிட் சியாங், ஹடி அவாங் அவங்க வந்து இந்த ஒரு சீட்டுக்குனாச்சும் அவங்க வழி விட்டே ஆகணும். அவங்க வழி விடாட்டி நீங்களே மக்கள் வந்து கோத்தராஜ்ய தொகுதி மட்டும் இல்லை நாடு முழுவதும் நீங்கள்லாம் பார்க்குறீங்க, உங்களுக்கு அரசியல் விழிப்புணர்வு வந்திருக்குது, நீங்கள் முடிவு செய்யுங்க. என்னோட திட்டம் வந்துங்க பார்லிமெண்ட் போனால் முதல் திட்டம் வந்து யுனைடெட் நேஷன்ஸ் கன்வென்ஷன் ஆன் தி எலிமினேஷன் ஆஃப் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் ஒரு சட்டம் இருக்கு. அதாவது மலேசியாவில் இந்தியர்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய பிரச்சனை வந்து இனவாதத்தனம். இதை பற்றி யாரும் வந்து பேச விரும்ப மாட்டேங்கிறாங்க. இனவாதத்தனம், ரேசிசம் எகெயின்ஸ்ட் தி இந்தியன் புவர். அதை வந்து நம்ம என்ன சொல்ல போனால் ஒரு அவசர தீர்மானம் போட போகிறேன். அதாவது இந்த அனைத்துலக யுனைடெட் நேஷன்ஸோட சட்டம் வந்து மலேசியாவில் வந்து அமல்படுத்தணும் அப்படின்னு ஒரு அவசர தீர்மானம் போடணும். அப்படி போட்டு சரியா வந்து அது வந்து ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அடுத்தது வந்து மலேசியாவில் உள்ளூர்லேயே வந்து அரசாங்க ரீதியில் இனவாதத்தனம், பிரைவேட் செக்டரில் இனவாதத்தனம் வந்து ஒழிக்கணும் அப்படின்னு ஒரு அவசர தீர்மானம் வந்து பார்லிமெண்ட்ல போட வந்து திட்டம் போட்டிருக்கேன். ஒவ்வொரு நாளும் நீங்க நம்ம வெப்சைட் படிச்சீங்கன்னா www.humanrightspartymalaysia.com நீங்க படிச்சீங்கன்னா ஒவ்வொரு நாளும் வந்து ஒரு 10 ரொம்ப முக்கியமான ரொம்ப தீவிரமான இந்தியர்கள் பிரச்சனை இருக்குது.
அது வந்து நம்ம வந்து வீதியில போராடாம வந்து அடுத்த உச்சகட்ட அரசியல் நிலையில வந்து நம்ம போராட வந்து நம்ம திட்டப்பட்டு இருக்கோம். இல்ல நம்மளுக்கு என்னன்னாங்க, இப்ப நம்ம வந்து புதுசா வந்து வரல. நம்ம 24 வருஷம் போராட்ட பிறகுதான் வந்து நம்ம வந்து பாலிகன் போனோம்னு வந்து நம்ம முடிவு செஞ்சிருக்கோம். அதான் ஏன் நம்ம போனோம், அரசியலுக்கு ஏன் போனோம்னு சொன்னாங்கன்னா, பக்காத்தான் வந்து செய்ய வேண்டியதை செய்யல. பக்காத்தான் செஞ்சிருக்குன்னா நம்ம போக முடியாது. நம்ம வந்து தேர்தலில் நின்று இருக்க மாட்டோம். ஆனா இப்போ வந்து அரசாங்கம் இனவாதத்தனத்தால வந்து அரசாங்கம் வந்து யூனிவர்சிட்டி மலாயா, யூகேஎம், யூஎஸ்எம்ல வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு 95% வந்து இடம் கொடுக்கறது இல்லை. எல்லாம் யூஐடிஎம்ல 2 லட்சம் பேர் மலாயக்காரவங்க மட்டும் தான் இடம் கொடுக்குறாங்க. ஒரு இந்தியருக்கு வந்து இடம் கொடுக்க மாட்டாங்க. நம்ம வந்து அது தட்டி கேட்போம். அது வந்து நம்ம போராட்டம். சம உரிமை, சம வாய்ப்புகள். மலேசியா சட்டத்தில் வந்து அந்த மாதிரி புறக்கணிக்கலாம் அப்படின்னு சட்டம் மலேசியாவில் மட்டும் இல்லை, உலகத்தில் எந்த நாட்டிலையுமே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் உலகத்திலே ஆக இனவாதம் பிடிச்ச நாடு வந்து மலேசியா தான். இதை யாரும் பேச மாட்டாங்க, சொல்லப்பட்டாங்க. நான் சொல்லுவேன், அவங்க ஜெயிலில் போடுறது தான் போட்டுக்கிட்டோம். எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. 22 வருஷத்துக்கு முன்னே நான் லாயர் படித்து வரும்போது வந்து கோர்ட்டுக்கு போனால் வந்து ஜேன்னு 60-70% வந்து இந்தியர் தான் லாயர். நான் படிச்சு வந்தேன் 22 வருஷத்துக்கு முன்ன. இன்னைக்கு நீங்க போனீங்கன்னா எல்லாருமே வந்து மலாய்க்காரவங்க, 60-70% மலாய்க்காரவங்க. ஏன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, மலாய்க்காரவங்க வந்து லோக்கல் யூனிவர்சிட்டியில பரீட்சை வந்து அவங்களுக்கு வேற பரீட்சை 99% பாஸ். இந்தியர்களுக்கு வந்து 90% ஃபெயில் பண்ணி விட்டுறாங்க. நம்மள வந்து சிஎல்பிக்கு உட்காரணும், அவங்க வேற பரீட்சை, இந்தியர்கள் வேற பரீட்சை, ஃபெயில் பண்ணி விட்டுறாங்க. அப்ப இது வந்து நீங்க கேட்டீங்கன்னா ஒரு வகையான ஒரு இன ஒழிப்பு தான். அதே மாதிரி டாக்டர்களுக்கும் வந்து லோக்கல் யூனிவர்சிட்டியில் யூகேஎம், யூஎஸ்எம், யூனிவர்சிட்டி வந்து இடம் கொடுக்க மாட்டாங்க. 2004 வந்து ஒரே ஒரு இடம் மட்டும் கொடுத்தாங்க ஒரு இந்தியருக்கு. அது வந்து நம்ம தாய் தகப்பன்லாம் என்ன செய்யறாங்க, பிள்ளைங்களுக்கு காசு சேர்த்து வச்சு வெளியூருக்கு அனுப்புறாங்க. வெளியூருக்கு அனுப்பி அவங்க வந்து டாக்டர் ஆக்குறாங்க. ரஷ்யா, ரொமேனியா, இந்தோனேஷியா, யுக்ரைன், இந்தியா, இந்தோனேஷியாலாம் போட்டு அனுப்பி விட்டு படிக்க வைக்கிறாங்க. படிக்க வச்சோன்னா மலேசியாவுக்கு வந்தோடனே அவங்க ஒரு தனியாக பரீட்சைக்கு உட்காரணும். ரெக்கக்னைஸ் பண்ணிடுறாங்க. பரீட்சைக்கு உட்காந்தாக்கா 95% ஃபெயில். அப்போ முன்ன நம்ம ஹாஸ்பிட்டலுக்குலாம் போனாக்கா ஒரு